தனிம வரிசை அட்டவணையில் ஒரு 4 பெரும் பிரிவுகளை நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ் தொகுதி, பி தொகுதி, டி, எஃப் தொகுதி அப்படின்னு. இதில் எப்படி ஏன் வந்து எஸ்டி, டி, எஃப் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் அந்த தனிம வரிசை அட்டவணையில் எலக்ட்ரான்களை பற்றி நம்ம பார்த்ததில் பார்த்தோம். இந்த எலக்ட்ரான் எப்படி எஸ் ஆர்பிட்டாலில் முடியக்கூடியது, பி ஆர்பிட்டாலுக்கு போகக்கூடியது, டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான் வந்து நிரம்பக்கூடியதாக இருக்கும். அதை பொறுத்து இந்த 118 தனிமங்களுமே ஒவ்வொரு தொகுதியிலேயே இருக்கக்கூடிய தனிமம் குறிப்பிட்ட ஆர்பிட்டால்களில் முடியக்கூடியதாக இருக்கும். அதை பொறுத்து எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால எஸ் தொகுதி தனிமங்கள், இது பி ஆர்பிட்டாலில் நிரம்புறதுனால பி தொகுதி தனிமங்கள், டியில் நிரம்புறதுனால டி தொகுதி, எஃப்னா எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு கொடுக்குறோம். சரி, இதில் எத்தனை தொகுதி எத்தனை தொடர்கள் அதாவது வரிசை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தொகுதி அப்படின்னா மேலேருந்து கீழே வரக்கூடியது, மேலேருந்து கீழே. இப்போ தொகுதி பார்த்தீங்கன்னா இது 1வது தொகுதி, 2வது தொகுதி, 3லேருந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் 12 வரைக்கும் வரும். 3லேருந்து 12 வரைக்கும் வரக்கூடிய ஒரு 10 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி தொகுதியில் சேர்ந்துருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தவனா பார்த்தீங்கன்னா 13, இது 14, 15, 16, 17, இது 18வது தொகுதி, மேலேருந்து கீழே வரக்கூடியது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தொகுதி 11th நம்ம படித்தோம். டி தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த பாடத்தில் வரும், அதாவது 4வது யூனிட் வரும். பி தொகுதி தனிமங்கள் இப்போ 2வது பாடம் நம்ம பார்க்கக்கூடியதில் பி தொகுதி தனிமங்கள் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தொகுதி தனிமங்கள் மட்டும் அதனுடைய சேர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18 இந்த 4 தொகுதிகளே வந்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள் 2 அப்படிங்கிற பாடத்தில் பார்ப்பீங்க. சரி, இந்த இதில் இந்த தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தொகுதி, பி தொகுதி, டி, எஃப் அப்படின்னு பிரிச்சிருக்கக்கூடிய தொகுதினா என்ன அப்படிங்கிறத பார்த்தா 1, 2, 3, 18 வரைக்கும் தொகுதி மேலேருந்து கீழே வரக்கூடியது. தொடர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 1வது தொடர், இப்படி இடமிருந்து வலமா மேலிருந்து கீழாக வரக்கூடியது தொகுதி, இடமிருந்து வலமாக செல்லக்கூடிய கிடைமட்டமாக செல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வரிசை, செங்குத்தா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி அப்படின்னு சொல்றோம். 2வது தொகுதி, 3வது, 4வது, 5, 6, 7 தொகுதி இருக்கக்கூடியது. சரி, 7 தொடர்கள் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கக்கூடியது. இந்த பி தொகுதி தனிமங்களை நம்ம எதெல்லாம் நம்ம படிக்க போறோம், இந்த தனிமங்களை மூலங்கள் எங்கிருந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு, இதோட கனிமங்கள் என்ன, இதோட தாதுக்கள் என்ன, இது எப்படி தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க, இதோட இயற்பண்புகள் என்ன, வேதி பண்புகள் என்ன. வேதி பண்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆக்சிஜனோட வினைபுரியக்கூடியது, நீருடன் வினைபுரியக்கூடியது, வெப்பப்படுத்தக்கூடியது, சூடுபடுத்தக்கூடியது, அமிலங்களுடன் வினை, காரங்களுடன் வினை, இந்த மாதிரி மற்ற பிற சேர்மங்களுடன் வினை, இதுல இருந்து எந்தெந்த சேர்மங்களை தயாரிக்கலாம் அந்த தனிமங்கள்ல இருந்து அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து சொல்லக்கூடியது தான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடுகள், இது எல்லாம் மற்றும் இதோட வடிவமைப்பு, இதோட ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சேர்மங்களோட வடிவமைப்பு, இதோட புறவேற்று வடிவம் சொல்லக்கூடிய தனிமங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இயற்பண்புகள் ஒரே மாதிரியும், இதோட கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறுபட்டதாக இருக்கக்கூடியதும், இதோட புறவேற்று வடிவங்கள் கொண்டிருக்கக்கூடியதும் அந்த தனிமங்களோட பண்புகள்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த யூனிட்ல 2nd யூனிட் 3rd யூனிட்ல பார்ப்போம். இந்த பி தொகுதி, டி தொகுதி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வரக்கூடியதுதான். பொதுவாக ஒரு தனிமத்தோட மூலங்கள் எங்கிருந்து அதை பெறக்கூடியதாக இருக்கு, அதோட இயற்பண்புகள் என்ன, அதோட வேதி பண்புகள் மற்றும் அதோட பயன்பாடுகள், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்கள், இதோட வடிவமைப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த யூனிட்ல படிக்க போறீங்க. தொகுதி 18 தொகுதி இருக்கு, தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 7 தொடர்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து தனிம வரிசை அட்டவணையில மாடல் தான் எழுதியிருக்கும். இப்போ பி தொகுதி தனிமங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். எஃப் தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடியதாக இருக்கும், இந்த தனிம வரிசை அட்டவணையிலேயே கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம 11th நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. சரி, இதில் நம்ம பி தொகுதி தனிமங்கள் மட்டும்தான் பார்க்க போறோம், அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதில் பாருங்க,
வரிசை. இதுல எங்க ஆரம்பிக்கக்கூடிய இது முதல் வரிசை, இது இரண்டாவது, இது மூன்றாவது, இது நான்காவது, 5, இது 6வது. ஒன்றாவது வரிசையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு அடுத்து இந்த இதில் ஹீலியம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடியது, இது நான்காவது வரிசை, இது 5வது வரிசை, 6வது வரிசையில் இருக்கக்கூடிய இந்த தனிமம். இதில் பாருங்க, இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இதில் 12வது வரிசையில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். சரி, இன்னும் ஒரு தொடர் இருக்கக்கூடிய 7வது தொடர், அதை நம்ம பார்க்கலாம். 7வது தொடர்ல என்ன தனிமங்கள் இருக்கு அப்படிங்கிறது. 13வது தொகுதி தனிமங்கள் எடுத்துக்கிட்டோம்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இந்த இதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் சொல்லக்கூடியது 13வது தொகுதியில் வரக்கூடியது. 13லேருந்து 18 வரைக்கும் வரக்கூடியது பி தொகுதி தனிமங்கள். இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா NS2 NP126 வரைக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இந்த இதில் இது வரைக்கும் வரக்கூடிய தனிமங்கள் தான் நம்ம முக்கியமாக நிறைய இதில் நம்ம படிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கீழே வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது செயற்கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிமங்கள் தான். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்க தனிமங்கள்னு சொல்லுவோம். இப்போ 113வது தனிமமாக வரக்கூடியதாக இருக்கும். இதில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நிக்கோனியம். சரி, இந்த அடுத்த 14வது தொகுதியில் வரக்கூடியது கார்பன் தொகுதி தனிமங்கள். இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போரான் தொகுதி தனிமங்கள் பார்த்தீங்கன்னா ஐகோசார்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் தொகுதி தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஜன்ஸ், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். இதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம். 17வது தொகுதியில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், அஸ்பெர்டின். இந்த 15வது தொகுதி தனிமங்கள் நிக்டோஜன், நைட்ரஜன் ஃபேமிலி, அதாவது நைட்ரஜன் குடும்ப தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதுல ஆக்சிஜன், இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சால்கோஜன் சொல்லக்கூடியது தனிமங்களை, அதாவது தாதுக்களை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் சொல்லக்கூடியது 16வது தொகுதி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலேனியம். 17வது தொகுதியில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலஜன்கள், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்பெர்டின். 18வது தொகுதி பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள், 0 தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். இதுல லாஸ்ட் வரக்கூடிய எலிமெண்ட் என்ன அப்படின்னு, தனிமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம். இதுல ஒவ்வொரு தனிமமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுல கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய தனிமங்கள் குறிப்பிடக்கூடியதான் நிகோனியம், ஃப்ளூரோகியம், மாஸ்கோரியம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதுல லிவர்மார்கியம், டென்னிசின், ஆர்கனிசம். இது எல்லாமே குரூப் நம்பர் 17ல வரக்கூடிய எலிமெண்ட் டென்னிசின், 18ல வரக்கூடிய தொகுதி வந்து 17ல வரக்கூடியது டென்னிசின், 18ல வரக்கூடியது ஆர்கனிசம் சொல்லக்கூடியது. இப்போ 7வது பீரியட்ல வரிசையாக வரக்கூடிய இந்த தனிமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடுகள் நம்ம அதிகமாக இதை பற்றி நம்ம படிக்க போகிறது கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த தனிமங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திட நிலையில, திரவ நிலையில, வாயு நிலையில இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். வாயு நிலையிலன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம், நியான், ஆர்கான், குளோரின், ஃப்ளூரின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி தொகுதி தனிமங்கள்ல இருக்கக்கூடியது. இதை எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். முக்கியமான தனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல என்ன முக்கியமான தனிமங்கள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம்,
அலுமினியம் நிறைய பயன்பாடுகளுக்கு நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இப்போ ஏரோப்ளானோட பாகங்கள் செய்யக்கூடியது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்சாதன பொருட்கள் ஆகட்டும், அலுமினியத்தோட பயன்பாடுகள் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் உயிர் வாழ தேவையான நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாம எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாது. அதே மாதிரி இந்த கார்பன் முக்கியமான தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன். கார்பன் உயிருள்ள மூலங்கள்ல எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கும், கார்பன் இல்லாததே கிடையாது. இப்போ கார்பன் எல்லா உயிருள்ள மூலங்கள்லையுமே கார்பன் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதோட கட்டமைப்புல கார்பன் இல்லாம எந்த உயிரினங்களுமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி முக்கியமான கனிமங்கள் வந்து இருக்கக்கூடியது கார்பன். தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நிலைப்படுத்தி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கக்கூடியதும் இதே தொகுதியில் தான். பாஸ்பரஸோட பயன்பாடுகள் நிறைய பயன்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கு. வெட் பாஸ்பரஸ், வர்க்கு பாஸ்பரஸ், அந்த மாதிரி பாஸ்பரஸ்ல நிறைய அந்த வகைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு. அதோட சேர்மங்களும் நிறைய பயன்பாடுகள்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இன்னும் முக்கியமா சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில சிலிக்கான் சொல்லக்கூடிய உலோக போலிகளும் இந்த தொகுதி இந்த பி தொகுதி கனிமங்கள்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. உலோக போலிகள் அப்படிங்கிறது குறை கடத்திகள், மின்சாரத்தை கடத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா குறை கடத்திகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா மெமரி சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் இருக்கக்கூடிய நானோ டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது இந்த சிலிக்கான் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது. இப்போ இந்த சிலிக்கான் மிகச்சிறிய அளவில் தான் இருக்கக்கூடியது பயன்படுத்தக்கூடியது. இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மின்சாதன பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடியது சிலிக்கான் குறை கடத்தியாகவும் செயல்படக்கூடியதாக இருக்கு. இது உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாதுக்களை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆக்சைடு, சல்ஃபைடு இது ரெண்டுமே கலந்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக்சிஜன் கலந்துருக்கும் அல்லது சல்ஃபர் அதிகமாக கலந்துருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 17வது தொகுதி கனிமங்கள் சொல்லக்கூடியது ஹாலஜன். ஹாலஜன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே உப்புகளை உருவாக்கக்கூடியது. 18 வந்து பார்த்தீங்கன்னா மந்த வாயுகள்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரதிநிதித்துவ தனிமங்கள் இருக்கக்கூடியது, அதிகமான பயன்பாடுகள் இருக்கக்கூடியதாகட்டும் எல்லாத்துலேயும் பங்கு பெறக்கூடியது இந்த பி தொகுதி கனிமங்கள் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சரி, இந்த தொகுதியில ஒவ்வொரு தொகுதியோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன, இதோட ஆக்சிஜனேற்ற நிலை என்ன. கார்பன் தொகுதி பார்த்தீங்கன்னா இந்த போரான் தொகுதி ஐகோசாஜன்ஸ் சொல்லுவோம். இது டெட்ராஜன்ஸ், இது நிக்டோஜன், இது சால்கோஜன், ஹாலோஜன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மந்த வாயுக்கள். இதோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா NS2Np1 இந்த தொகுதிக்கு, NS2Np2 இந்த கார்பன் தொகுதிக்கு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NS2Np3 நைட்ரஜன் தொகுதி, NS2Np4 ஆக்சிஜன், NS2Np5 வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன், NS2Np6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்தவாயுக்கள் சொல்லக்கூடியது 0 குரூப் சொல்லக்கூடிய 18வது தொகுதிக்கு. இப்போ இதில் NS2Np1, Np2, Np3, Np4, Np5, Np6 முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையான மந்தவாயுக்களின் அமைப்பை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடியது. இந்த ஏன் பி தொகுதி கனிமங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேதி வினைகளில் இந்த எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வினைப்படாமல் பங்கு பெறாமல் பி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும் வேதி வினையில் பங்கு பெறக்கூடியதுனால பி தொகுதி கனிமங்கள் அப்படிங்கிறத இதை குறிப்பிடுறாங்க. இதோட ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா என்ன? பொதுவாக தனிவரிசை அட்டவணையில் இடமிருந்து பலமாக செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நேர்மின் தன்மையிலிருந்து எதிர்மின் தன்மை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இடப்பக்கம் இருக்கக்கூடிய கார உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை நீக்கமடையும். அப்போ நேர்மின் சுமை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இடப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமையாகவும் வலதுபுறம் இருக்கக்கூடியது எதிர்மின் சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மேலிருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உலோக பண்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இடமிருந்து வளமாக செல்லும் போது அலோக பண்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் உதாரணத்துக்கு இதில் என்ன வினிக்கோடில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 இருக்கு. இதோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? 1 எலக்ட்ரான். இதோட அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் நீக்கமடைஞ்சுன்னா இந்த NS2Np
1 இருக்கு. இதோட இணைந்த கூடு 1. இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2 மொத்தமா 3 இருக்கக்கூடியதா இருக்கு. 3 எலக்ட்ரானும் நீக்கமடைஞ்சதுன்னா இதோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து பாத்தீங்கன்னா +3 ன்னு வரும். அதிகபட்சமா 3மே நீக்கமடைஞ்சதுன்னா இதோட இணைந்த கூட்டுல இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் நீக்கமடைஞ்சா +4. இதுல 5 எலக்ட்ரான் நீக்கமடைஞ்சதுன்னா 5. இது +6 +7 இது +8. இதோட ஆக்சிஜனேற்ற நிலை இந்த மாதிரி வரும். சரி, இதோட இந்த p தொகுதி தனிமங்கள் ஆனா s ல எடுத்துக்கிட்டாக்கா ஒரு எலக்ட்ரான் வந்து நீக்கமடைஞ்சதுன்னா அதுல s தொகுதி ஃபர்ஸ்ட் 1வது தொகுதி பாத்தீங்கன்னா கார உலகங்கள் எல்லாமே +1 ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்கும். இரண்டாவது எடுத்துக்கிட்ட +2 ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்கும். ஆனா அது ஒரே வகையான ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதிர் வகையான ஆக்சிஜனேற்ற நிலையை கொடுக்காது. ஆனா p தொகுதி தனிமங்களுக்கான சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானை சேர்த்திக்கும் போது வாங்கிக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர்மின்சுமை இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற நிலையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுல வேறுபட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில இது +1 வரக்கூடியதா இருக்கும். இந்த கார்பன் தொகுதியில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா -4 வரக்கூடியதா இருக்கும் ஆக்சிஜனேற்ற நிலை. +2 வரக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் கார்பனுக்கு எடுத்துக்கிட்டாக்கா கார்பன் தொகுதியில் இருக்கக்கூடியது +4 -4 +2. அதே மாதிரி இந்த தொகுதியில நைட்ரஜன் தொகுதியில் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இந்த NS2 NP3 இருக்கு பாத்தீங்களா, இதுல 3 எலக்ட்ரான் வந்து 6000 -3 வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. +ல 4 வரக்கூடியது இருக்கு. +ல 3 3 நீக்கமடையுது, 3 வந்து எலக்ட்ரானுக்கு சேரக்கூடியதா இருக்கு. இந்த இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிஜனேற்ற நிலை வந்து பாத்தீங்கன்னா 4 வரக்கூடியதா இருக்கும். இதுல -2 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா +5 -1 ஆக்சிஜனேற்ற நிலை இருக்கு. அதே மாதிரி +1 ஆக்சிஜனேற்ற நிலையும் இந்த தொகுதியில இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா +6 +2 இது எல்லாமே இதோட ஆக்சிஜனேற்ற நிலை. இதோட எலக்ட்ரான் அமைப்பு இதோட ஆக்சிஜனேற்ற நிலையை பார்த்தோம். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடியதோட எலக்ட்ரான் அமைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பண்புகள் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆவர்த்தன பண்புகள் அப்படிங்கிறதுல இதில் அயனியாக மாற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்திறன் இது எல்லாமே அணுவின் உருவளவு இது எல்லாமே இதோட பண்புகள் தான், தனிமங்களோட பண்புகளா சொல்லக்கூடியது. அதில் இந்த p தொகுதி தனிமங்களோட பண்புகளா வந்து பாத்தீங்கன்னா இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோம், இதோட ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்தோம் ஒவ்வொரு தொகுதியில் வரக்கூடிய தனிமங்களுக்கு. இந்த p தொகுதி தனிமங்கள் அந்த அளவுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உலோகங்களும் இருக்கு, உலோக போலிகளும் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலோகங்களும் இருக்கக்கூடியதா இருக்கு. மூணுமே இந்த p தொகுதி தனிமங்கள்ல சேர்ந்திருக்கக்கூடியதா இருக்கு. ஒரு பார்டர் லைனா நம்ம இதை குறிப்பிடலாம். இந்த போரான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் அப்படி மூலைவிட்டமா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலோகங்களாகும், கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த போரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது அலோகம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடியது உலோகமா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த இதுல இருக்கக்கூடியது உலோகம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலோக தன்மை இருக்கக்கூடியதா இருக்கும், கீழே வரக்கூடியது. இந்த போரான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அலோகங்களா சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி இது எல்லாமே குறிப்பிட்டு சொல்லணும்னா உலோக போலிகள். போரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலோக போலிகளா குறிப்பிடக்கூடிய இந்த கோட்ல வரக்கூடியது பாத்தீங்கன்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்டிமனி இது எல்லாமே உலோக போலியா இருக்கக்கூடியது. இதுல இந்த இதுல வரக்கூடிய சென்டர்ல இருக்கக்கூடியது உலோக போலி, மேல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அலோகம், கீழே இருக்கக்கூடியது இந்த வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உலோகமா இருக்கக்கூடியது. இந்த தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 13ல உலோக போலி, அதுக்கடுத்து உலோகம். இந்த இதுல வரக்கூடியது கேலியம், இண்டியம், தாலியம் இதுல ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தனிமம் வந்தது. இதுல வரக்கூடியது கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் இது அலோகம்.
கார்பன் வந்து அலோகம். இது உலோக போலி, உலோகத்தோட தன்மையும் இருக்கும் அலோகத்தோட தன்மையும் இருக்கும், அதான் உலோக போலின்னு சொல்றோம். கார்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா அலோகம். இது வந்து கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா அலோகங்களாக குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து சிலிக்கான் அப்படிங்கிறது உலோக போலி. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஜெர்மானியம், டின்னு, லெட்டு, உலோக தன்மை இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோகம். இதுல ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலி. ஆன்டிமனி இதுல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக உலோக போலி. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோக தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும். இது 50-50% இருக்கக்கூடியதாக இருக்கும். உலோகம் மற்றும் அலோக தன்மை இருக்கக்கூடிய இது உலோக போலி. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது உலோகமாக இருக்கும். இதில் எப்படின்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் வந்து பார்த்தீங்கன்னா இது அலோகம். இந்த இதில் டெலூரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையியம் மட்டும்தான் இருக்கக்கூடியது. இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் நேச்சர் இருக்கக்கூடியது. இந்த கதிரியக்க தன்மை இருக்கக்கூடியது. அடுத்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாம் அலோகம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அலோக தன்மை இருக்கக்கூடியது. இந்த தொகுதி தனிமங்கள்ல உலோகத்தன்மை மேலிருந்து கீழ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். மேலிருந்து கீழ் வரக்கூடிய அதாவது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நீக்கமடையக்கூடியது. அதாவது இதுல அயனியாக்கும் ஆற்றலை பொறுத்து இதோட உலோகத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ போரானோட ஆக்சிஜனோட எண் வந்து பார்த்தீங்கன்னா +3 +1 ரெண்டு அதிகபட்சமா +3 குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஆக்சிஜனேற்ற நிலையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ உதாரணம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆல்கலி தனிமங்களே எடுத்துப்போம். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் எடுத்துப்போம். 1வது தொகுதியில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1s1 இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து நீக்கம் அடைஞ்சதுன்னா இது H+ மாறும். அதே மாதிரி Li+, Na+ அயானம், K+, ருபீடியம்+, சீசியம்+, பிரான்சியம்+ அயானம். இதோட உருவளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருந்து கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகிட்டே போகக்கூடியது. இப்போ ஆற்றல் மட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை காட்டிலும் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இதோட உருவளவு பெருசாகிட்டே போகக்கூடியதாக இருக்கும். இதோட அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொகுதியில அயனியாக்கும் ஆற்றல் குறையக்கூடியதாக இருக்கும். ஈஸியா ஒரு தனிமத்திலிருந்து எளிமையா ஒரு எலக்ட்ரானை நீக்கமடைய சீக்கிரம் வந்து எலக்ட்ரானை வெளியிட்டதுன்னா அது உலோகத்தன்மை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும். மேலிருந்து கீழே வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வலிமை இருக்கக்கூடியதா இருக்கும். உலோக தன்மை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றோம். இதே இடமிருந்து வளமா செல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அலோக தன்மை இருக்கக்கூடியது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பி தொகுதி தனிமத்தில் இருக்கக்கூடியது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அலோக தன்மை கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கும். அதான் சொல்றோம் மேல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உலோக, இது உலோக போலி, அதுக்கு அடுத்தது உலோகம். அடுத்து இருக்கிறது இந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டா அலோகம், உலோக போலி, உலோகமா வரக்கூடியது. இப்போ இந்த தான் சொல்றோம் மேலிருந்து கீழே வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் இடமிருந்து வளமா செல்லும் போது அலோகத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு.